நடக்கும் சம்பவங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரியாக இல்லை என்றால் அதிரடி நடவடிக்கையில் இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகை லதா. எம்ஜிஆர் காலத்து கதாநாயகி. எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிய போது வெளிவந்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். அந்த படத்தில் கதாநாயகிகளில் ஒருவராக நடித்த லதா அதன் பிறகு எம்ஜிஆரின் கடைசி படம் வரை பல படங்களில் கதாநாயகியாக நடித்தார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்த பொழுது தன்னுடன் லதாவையும் அரசியலுக்கு வருமாறு அழைத்தார். ஆனால் அன்றைக்கு பல படங்களில் நடித்து கொண்டிருந்த லதா அரசியலில் ஈடுபட விருப்பம் காட்டவில்லை. தன்னுடைய தொழிலை பார்த்துக் கொள்கிறேன் என்று எம்ஜிஆரிடம் சொல்லிவிட்டு சிங்கப்பூருக்கு சென்றும் வாழ்ந்து வந்தார் லதா. அரசியலில் லதா ஆர்வம் காட்டாத நிலையில் எம்ஜிஆர் தன்னுடைய பழைய கதாநாயகிகள் பலரை அரசியலுக்கு அழைத்தார். பலரும் மறுத்த நிலையில்தான் எம்ஜிஆரிடமிருந்தும் தமிழகத்திலிருந்தும் ஒதுங்கியிருந்த செல்வி ஜெயலலிதா திரும்பவும் வந்தார். அந்த வாய்ப்பு தானாக வந்து சேர்ந்தது. மதுரையில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டில் காவிரி தந்த கலைச்செல்வி என்கின்ற நாட்டிய நாடகத்தில் ஜெயலலிதா மேடை ஏறினார். அதன் பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளரானார். பிறகு எம்ஜிஆரால் அவருக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ராஜ்யசபா எம்பி பதவியும் தரப்பட்டது. இப்படியாக லதா அன்றைக்கு விட்ட இடத்தை ஜெயலலிதா வந்து பிடித்து மிக உச்சமான இடத்திற்கு தமிழகத்தின் முதல்வராக அவர் வரக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு வந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு லதா திடீரென அரசியல் விழிப்புணர்வு பெற்று திருநாவுக்கரசர் அவர்களுடைய கட்சியிலே சேர்ந்து அதன்பின் அவருடன் அரசியல் பயணத்தை சில காலம் மேற்கொண்டு ஒதுங்கியிருந்தார். இந்த நிலையில்தான் தனக்கு கிடைக்க இருந்த வாய்ப்பை ஜெயலலிதா கொண்டு சென்ற அந்த ஆதங்கத்தில் இருந்த லதா இன்றைக்கு ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகாவது ஏதாவது கிடைக்குமா என்கின்ற முயற்சியில்தான் இப்படி அதிரடி அறிக்கை விடுகிறார் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்?